Hey guys, welcome to my YouTube channel. And நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் மேஜிக்கல் ஸ்பாட்டிங் லைட்டிங் ஆஃப் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறத நான் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு நமக்கு டெக்ஸ்ட் தேவை. ஸோ மெனு பாரில் இருக்க டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிவிட்டு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த லெட்டரை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் சென்டர் பண்ணிவிட்டு அலைன் டூல் வச்சுட்டு சென்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லேயரில் அந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் சைஸ் வரும். இங்கே நீங்கள் சைஸை கொடுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஆனால் இந்த மாதிரி பண்ண முச்சில் உங்களுக்கு வந்து சில இடத்துல ஏதாவது மிஸ்டேக் ஆகும். ஸோ எப்போவுமே டெக்ஸ்ட் லேயர் எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ காம்ப் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் டெக்ஸ்டிங் வந்து எப்போவுமே அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராஜெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இந்த அனிமேஷன் இது வந்து இதில் வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டுன்னு இந்த காம்ப். ஸோ இந்த காம்ப் வந்து நம்ம என்னென்னு கொடுக்கலான்னா ரீநேம் பண்ணி ரீநேமில் அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து இந்த அவுட்புட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் சோர்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த சைஸ் ஃபாண்டு என்ன வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃபாண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஐ சூஸ் இந்த ஃபாண்ட், இது நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் ஸ்கேலில் வந்து 50 கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் நம்ம அனிமேட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் பேனலில் போயிட்டு வேகஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஜெனரேட் வரும். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த லேயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனலில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு தெரியுதா? இந்த ஆப்ஷன்ஸ் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது டாட் லைன்ஸ். அது வந்து இந்த செக்மெண்ட்ஸ் 32 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சூஸ் 1 வச்சுக்கிறோம். அப்போ தான் அந்த 1 லேயர் வரும். அண்ட் இது வந்து பிளெண்டிங் மோடில் வந்து ரெண்டரிங்கில் வந்து பிளெண்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஓவர்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வரும், அதுதான் ஓவர். ஸோ நேம் லெட்டர் வேறு இருக்க மாதிரி அண்டர்னா அதுக்கு பின்னாடி. அண்ட் தென் இந்த 2 தான் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பரண்ட்னா உங்களோட சோர்ஸ், அதாவது அந்த அவுட்ரு லைனை மட்டும் இது ட்ராக் பண்ணி எடுத்துரும். ஆனால் நீங்கள் இங்கே இந்த கலர் நீங்கள் இங்கே என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை வந்து இது எடுத்துக்கும். ஆர் நீங்கள் சென்ஷியல் வச்சிங்கன்னா உங்களோட பின்னாடி இருக்க அது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோட கலரோ லோகோவோட கலரோ எதுவோ அந்த கலரை எடுத்துக்கும். ஸோ மோஸ்ட்லி அதாவது சென்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட லோகோ கலர் வந்து வேறையாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து அதே கலர் பிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோக்ஸ் வேல்யூ நாங்கள் வந்து அதாவது வித்து வந்து எவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹார்ட்னஸ்னால் ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் வர்றதுக்காக. அண்ட் ஸ்டார்ட் ஒப்பாசிட்டி உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஒப்பாசிட்டி தான். சேம் வைஸ் மிட் வந்து நடுவில் இந்த லேயர் இந்த 2 இதுக்கும் நடுவில் வர்றது. அதே மாதிரி பொசிஷன் எந்த பொசிஷனில் மாறணுங்கிறது இதுக்கு. எண்ட் ஒப்பாசிட்டியை லாஸ்ட்டாக வர இந்த எண்ட் ஒப்பாசிட்டி இது வந்து இந்த எண்டுக்கான வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இதுதான் எண்டு. ஸோ இந்த எண்டில் வந்து நமக்கு அந்த ஒப்பாசிட்டியே இல்லை. ஸோ இது 1 வச்சிங்கன்னா ஃபுல் ஒப்பாசிட்டியில் இருக்கும். இது வந்து அனிமேஷன் பண்ண மட்டும் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து லென்த் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இது 0 பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே வந்து லென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதோட லென்த்தை வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதிலேருந்து எதை வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னா லென்த் அண்ட் ரொட்டேஷன்ஸை தான் யூஸ் பண்ணி இந்த அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை ஃபிட் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த லேயர் செலக்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட் போயிட்டு செக்மெண்ட்
லென்த் அண்ட் ரொட்டேஷன் அண்ட் எண்ட் ஒப்பாசிட்டி ரெண்டுக்குமே இந்த 3க்குமான கிளாக்கு வந்து டைம் நான் பண்ணிக்கிறேன். யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த லேயரில் இருக்கிற கீ ஃப்ரேம்ஸ் வந்து உங்களால் ஷோ பண்ண முடியும். ஸோ வந்து இந்த 3 செலக்ட் பண்ணிக்க 3 வச்சிட்டோம். இப்போ ஃபார்வர்டில் 0க்கு போயிட்டிங்கன்னா இப்போ வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா லென்த்து வந்து 0 வைக்கிறீங்க அண்ட் ரொட்டேஷனும் 0. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஆரம்பிச்சு ரொட்டேஷன் வந்து நான் 180 வச்சுக்கிறேன் அண்ட் எண்ட் ஒப்பாசிட்டி வந்து 1 வச்சுக்கிறேன் 3 செகண்டில் இருக்க முச்சில். ஓகேங்களா? இப்போ ஃப்ரெண்டில் 0க்கு வர முச்சில் வேல்யூஸ் எல்லாமே 0. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது வேல்யூ தெரியுதா? இதுதான் அந்த வேல்யூ. சாரி, நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் அனிமேஷன் கிடச்சிடுச்சு ஸ்டோக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கீ அசஸ்மெண்ட்டில் ஈஸி அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஷார்ட்கட் வந்து F9 இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அனிமேஷன். ஸோ அப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் எடிட்டில் போயிட்டு மேக் ஷுர் வந்து என்னென்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்பீட் கிராஃப்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சுட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த அனிமேஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நடுவில் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்து நடுவில் ஸ்பீட் மேப் வந்து லாஸ்ட்டில் ஸ்லோ பண்ணுறோம். இல்லை நீங்கள் நார்மலாகவே வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், அதுவும் உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ கீ ஃப்ரேம்ஸ் வந்து டிஸ்டன்ஸாக மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் அனிமேஷன் ஸ்லோவாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் க்ளோசஸ் கீ ஃப்ரேம்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு என்ன பண்ணலன்னா ஈவனாக நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஈவனாக வரும். இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் 4-5 கீ ஃப்ரேம்ஸ் வரிசையாக இருக்குன்னா அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வந்து நான் பழைய 3 செகண்ட்ஸ்க்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டன் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து ஃபைனலாக இப்போ வந்து ஒப்பாசிட்டி இப்போ வந்து இந்த ஸ்டோக்ஸ் வந்து நம்ம மறைக்கணும். ஸோ அதுக்காக ஷிஃப்ட் பிடிச்சிட்டு T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்துடும். ஸோ இங்கே இந்த இடத்துல வர முச்சில் ஒப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் 2 செகண்ட்ஸில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து 100ல் வச்சுட்டு லாக் பண்ணுறேன் அண்ட் 3-4 செகண்ட்ஸ்க்கு போயிட்டு 0 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸி. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன், ஃபிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டில் முடிச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும் அப்படியே வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ மறையும் முச்சில் உங்களோட ஒரிஜினல் லோகோ வந்து ரிவீல் ஆகணும். ஸோ அதுக்காக இதை வந்து Shift D எடுத்துக்கிறேன். Control T ஃபார் டூப்ளிகேட். Control T எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இது வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களோட இந்த எஃபெக்ட்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ரிமூவல் கொடுத்தீங்கன்னா அந்த லேயரில் இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒப்பாசிட்டி எஃபெக்ட்ஸ் நீங்கள் என்ன எஃபெக்ட்ஸ் பண்ணிங்களோ அது மாதிரி தான் மாறும், ஆனால் கீ ஃப்ரேம்ஸ் வந்து டெலீட் ஆகாது. ஸோ அதனால் இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸை நீங்கள் இப்போ வந்து உல்ட்டா பண்ணும். ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணோம் 0 to 100 to 0 ஆகியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே இங்கே பாப்பா போகும். இங்கே தான் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிறதும் இதில். ஸோ இங்கே 0 கொடுத்துட்டு அதே இதில் வந்து 100 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் பண்ணுறது
சென்டர். ஸோ இது பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சென்டர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு கூல். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்டோக்ஸ் போகுது அண்ட் தென் அந்த அனிமேட்டட் அது லோகோவும் ரிவீல் ஆகுது. ஸோ இந்த ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம வந்து இந்த இடத்துல க்ளோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளோவிங் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய்ட்டு க்ளோன்னு டைப் பண்ணிங்கன்னா க்ளோ வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பாட்டம் லேயரில் சில ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுது. க்ளோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டெப்த் அண்ட் க்ளோவி எஃபெக்ட் ஆகுது. இன்னொரு தடவை க்ளோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த க்ளோ டூவில் வந்து நம்ம வந்து ரேடியஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். ரொம்ப அதிகமான ரேடியஸ் இருக்கும். இது வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங் ரேடியஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கான இது உங்களுக்கே பார்த்து தெரியுதா? ஓகே, நான் வந்து ஒரு 10 or 8 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இதை வந்து சர்வர் அனிமேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு மாதிரி வேவிங்காக இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் வந்து இந்த லேயரை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த ஒரிஜினல் லேயர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த லேயரில் வந்து ஃபஸ்ட் இந்த சைஸ் 2 கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல அமௌண்ட் வந்து 100 அண்ட் லாக் த கீ ஃப்ரேம் அமௌண்ட் வந்து லாக் பண்ணிட்டேன். அப்போ 0 இங்கே வரும்போச்சில் 0 ஆயிரும். அண்ட் ஸ்டார்டிங்கில் போகும்போச்சில் ஒரு பிக் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து ஒரு இங்கே 10,000 வேண்டாம், ஒரு 5,000 கொடுத்துடலாம். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி F9 கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஹிட். உங்களுக்கு ஒரு மாதிரி கிளிட்டரிங் எஃபெக்ட் கிடைக்குதா? ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு மாதிரி கிளிட்டரிங் எஃபெக்ட் எஃபெக்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களோட அந்த லேயரை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த மாதிரி அனிமேட் க்ரியேட் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் இப்போ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வேறு ஃபேண்ட் வேணும், இல்லை வேறு நேம் வேணும் அப்படின்னு வேணும்னா இப்போ நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும் டிஃப்ரென்ஸ். அதுக்கும் இதுக்கும் இருக்க நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுற ஃபாண்ட் அந்த ஸ்டைல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இங்கே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிரும். சாரி, ரெட் டார்க் கலர்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ லைட் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஆர்எல்ஸ் இப்போ நீங்கள் இது டூப்ளிகேட் இப்போ வந்து உங்களுக்கு 2 கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது டூப்ளிகேட் எடுத்துகிட்டு எஃபெக்டில் ஃபில் எடுத்துகிட்டு வந்து சாரி கண்ட்ரோல் டீல எஃபெக்டில் வந்து ரெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட கலர் சேஞ்சிங்
நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் அனிமேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபாண்ட் அண்ட் ஸ்டைல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ப்ரீமியர் ப்ரோலையும் ப்ரீ இம்பிள்ட் மோஷன் கிராஃபிக் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு டுட்டோரியல் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஷோ பண்ணுறேன் எப்படின்ட்டு. ப்ரீமியர் ப்ரோ போயிட்டு ப்ரௌசிங்கில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் சாபர் எஃபெக்ட்டுன்ட்டு. அதை வந்து நான் ட்ராக் பண்ணி போட்டனாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து கஸ்டமைசிங் தான். எப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். இங்கே வந்து உங்களால் ஃபாண்ட்டை மாற்ற முடியும். ஃபாண்ட்டை மாற்றலாம், ஐ மீன் டெக்ஸ்ட்டை மாற்றலாம், அண்ட் கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஸ்டமைசிங்காகவும் இருக்கும். ஸோ வெரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கீழே சொல்லிட்டு போங்க. பாய்.